சுந்தர்ங்கிற ஒரு பூ வியாபாரி தன்னோட வேலையை வேலூர்ல முடிச்சுட்டு சொந்த ஊர் திரும்பி வந்தார். சொந்த ஊர்ல இந்த கடையை பாக்குறதுக்காக வரப்பு வழியா நடந்து போயிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப வியர்டான மல்லிப்பூ வாசனையும் பின்னாடி திறந்து வந்த சிரிப்பு சத்தமும் அவரை ரொம்ப பயமுறுத்துச்சு. பயந்து போன சுந்தர் வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு வேர்த்தது, ரொம்ப பயந்தாரு. பின்னாடி ஒரு உருவம் வர்றதை கண்டாரு. அதை தீய சக்தின்னு உணர்ந்தாரு. திரும்பி பார்க்கலாம்னு நினைச்சாரு. ஆனா அவருக்கு படபடப்பாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நல்ல வாடை வந்தது, விபூதி வாடை. அவரு ரொம்ப டிவைனா ஃபீல் பண்ணி திரும்பினதும் ஒரு குரல், ஐயா இந்த நேரத்துல ஏன் இங்க வந்தீங்க? இந்த நேரத்துல நிறைய துஷ்ட சக்தி சத்தம் அப்படின்னு ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்து வந்தது. நம்ம சுந்தர் திரும்பி நன்றி தம்பி அப்படின்னு சொல்லான்னு பார்க்கும்போது அவர் அங்க காணும். ரொம்ப பயந்து போன சுந்தர் எதிரில இருந்து அவர் கடைக்கு ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு அங்க இருந்த பையன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த பையன், ஐயா உங்களுக்கு விபூதி வாடை வந்தது அப்படின்னு கேட்கிறான். கேட்டதும் நம்ம சுந்தர், விபூதி வாடை மட்டுமா வருது, சுருட்டு வாடையும் வந்தது அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, ஐயா நீங்க பார்த்தது நம்ம ஊர் காவல் தெய்வம் முனீஸ்வரன் தான், சோ பயப்படாதீங்க, தன்னம்பிக்கையோட வீட்டுக்கு போங்கன்னு சொன்னார். சுந்தர் மறுநாள் காலையில தன்னோட வேலையை பார்க்கறதுக்கு வேலூர் கிளம்பினாரு. வேலையும் நல்லா போச்சு, நாளும் நல்லா போச்சு. திருமண சுந்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இதோட இந்த கதை முடியுது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதைக்கு போறேன், ஆனா திரும்பி வருவேன். பாய் காய்ஸ்.